வாக்குறுதிக்கு வந்து நீங்க தயவு செய்து எல்லாரும் பேசுங்க. ஏன்னா மாசம் பெண்களுக்கு 1000 ரூபாய் கொடுக்கணும்னு சொன்னா தளபதி ஆட்சி வந்தாரு. அப்ப எடப்பாடி கவர்மெண்ட் சொன்னாங்க இதெல்லாம் மக்களை ஏமாற்ற பொய்யான வார்த்தைகள். இது பார்சல் ரெடி ஆயிடுச்சா? வந்து இந்த திட்டம் அறிவிச்சதுக்கு அப்புறமா 1000 ரூபாய் பணம் ஆமா நான் தான் பேசுறேன். அவங்களோட அக்கௌண்ட்டுக்கு எல்லாத்தையுமே வந்து அங்கே பெரிய கிடைக்கு புரியல. இந்த அரசு ஜெயிச்சாக்கா மாசம் 2000 ரூபாய் இல்லையா கொண்டு வரலையே. இன்னொரு விஷயத்துல 8000 ரூபாய் ஸ்கீம் சொல்லிக்கிறாங்க. முழுசா தெரியுமா? ஏன்னு கேட்டீங்கன்னா எடப்பாடி சொன்னது வந்து பிரிச்சு தரேன்னு. ஆனா தளபதி யாருமே யோசிக்காத ஒரு திட்டத்தை சொன்னார். நான் பிரிச்சு தரல, வாஷிங் மிஷின் தரல, கிரைண்டர் தரல, அமைக்கிறது தரல, 8000 ரூபாய்க்கு கூப்பன் தரேன். நீங்க எந்த ஊர்ல இருக்கீங்களோ எந்த பகுதியில் இருக்கீங்களோ அந்த கடையில போய் 8000 ரூபாய் கூப்பனை கொடுத்து உங்க வீட்டுக்கு தேவையான கரண்ட் ஸ்டவ் வேணுமா, மிக்சி வேணுமா, கிரைண்டர் வேணுமா, வாஷிங் மிஷின் வேணுமா, ஏர் கூலர் வேணுமா, டவர் வேணுமா, உங்க வீட்டுக்கு என்ன தேவையோ வாங்கிக்கே. 8000 ரூபாய் ஸ்கீமை கொடுத்த ஒரே தலைவர் நம்மளுடைய முக்கியமான தலைவர். அவருடைய ஆட்சி வளர்ந்து சொன்னா நம்ம 7வது நாள் இருக்கக்கூடாது. இங்க 5 நாள் தான் இருக்குது. நம்ம எல்லாம் ஒன்று சேர்ந்து ஓட்டு கேட்க போறதா பெரிய விஷயம் இல்ல. நம்ம சொல்ல பார்த்தா நம்ம உறவினருக்கு தயவு செய்து இந்த திட்டத்தை சொல்லுங்க. வயசானவர்களுக்கெல்லாம் வந்து 1200 ரூபாய் பென்ஷன் வந்திருந்தா 2000 பண்ணிருக்காரு. பெண்களுக்கு படிக்கிறதுக்கு நிறைய ஸ்கீம் கொடுத்திருக்காரு. பஸ் வந்து தமிழகம் முழுவதுமே எந்த பகுதிக்கு நீங்க போனாலுமே ஃப்ரீயா பஸ் சொல்லிருக்காரு. இந்த நோட்டீஸ் அவர்கள் கையில் வச்சு படிச்சாரு. என்னென்ன திட்டத்தை கொடுத்திருக்காரு? 45 திட்டம் கொடுத்திருக்காரு. இதுல முக்கியமா தெரிஞ்ச திட்டங்கள் இந்த 7 திட்டங்கள். அதே மாதிரி நம்ம தொழில் போட்டி பிஆர் சுந்தரம் எப்படி கேட்டீங்கன்னா தமிழ்நாட்டிலேயே சட்டமன்ற உறுப்பினர் பதவி போனதுக்கு அப்புறமா 10 வருஷமா இன்னைக்கும் மக்களால் தேர்ந்தெடுக்கப்படாத ஒரு எம்எல்ஏ. யாரு என்ன போய் எந்த பிரச்சனை சொன்னாலும் போலீஸ் ஸ்டேஷன் சரி, தாலுகா ஆபீஸ் சரி, ரோட்ல உட்காராலும் உட்காரக்கூடிய ஒரு மனுஷன். அப்படி போராட படுத்த ஒரு மனிதன் தான் நம்ம முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின். நம்மளுடைய தலைவர் வந்து பவான் சார்க்கு இந்திய கம்யூனிஸ்ட் வேட்பாளர் கொடுக்கிறாங்க. இவர் ஜெயிக்காமையே தொகுதி முழுவதும் 7 பக்கம் அலுவலகம் அமைச்சு மக்களுடைய அன்றாட பணங்கள் கொடுத்து கிட்டத்தட்ட நமக்கு பதிவுல பாத்தீங்கன்னா இலவச வீட்டு மனை பட்டா கொடுத்து ஒவ்வொரு பக்கம் கிராம சாலைகளும் அமைச்சிருக்காங்க. அந்த திட்டங்களுக்கு பட்டா வாய்ப்பு போனவே சும்மாதான். எம்எல்ஏவா இல்லாத எம்எல்ஏ ஆனா நிச்சயமா நம்மளுடைய எந்த பிரச்சனை இருந்தாலும் சரி அரசாங்க திட்டம் அத்தனை நம்ம வந்து சேரும். அதனால வந்து 7ஆம் காலம் இருக்கக்கூடாது. வாக்கு 23ஆம் தேதி ஓட்டு போறதுக்கு முன்னாடி உங்க குழந்தைங்க, உங்க சொந்த பந்தம், உங்க தாய் தாத்தம், அனைவரும் எல்லாருக்கும் போன பண்ணி திமுகவுக்கு ஓட்டு போட்டுருங்க. திமுக மக்கள் காப்பாற்ற முடியும். திமுக தமிழ்நாட்டை காப்பாற்ற முடியும். திமுக மட்டும்தான் தாழ்த்தப்பட்ட மிகவும் பிற்படுத்தப்பட்ட மக்களை வந்து சூழ்ச்சி இருக்கக்கூடிய ஒரே தலைவர் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின். அதனால நம்மளுடைய வாக்கு பவான் சார் பொறுத்த வரைக்கும் தமிழக இருக்கட்டும் பக்கத்தில் இருக்கக்கூடிய சட்டமன்ற தொகுதியில் உதயசூரி போட்டுருக்குது. அதனால உங்க சொந்த பந்தத்தில் எல்லாத்துக்கும் சொல்ல வேண்டிய ஒரே விஷயம், உதயசூரி தலைமையில் கூட்டணியில் ஆளுநர் சொல்லி நீங்க கண்டிப்பா கேட்கணும்.